இவ்வளோ நாள் நம்ம ஏதாவது உருப்படியாக செஞ்சுருக்கோமா? காலையில் 8 மணிக்கு எந்திரிக்கிறோம், மொபைல் பார்த்தே முழு நேரம் ஓட்டிடுறோம். இப்படியே போச்சுன்னா நம்ம ஃப்யூச்சர் என்ன ஆகுறது? இது ஆகுறதுக்கு இல்லை, நம்ம பேசாமல் மாறிட வேண்டியதுதான். அம்மா, என்ன நான் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து யோசிச்சம்மா. என்னன்னு? இவ்வளோ நாள் நான் என்ன பண்ணேன்? ஒன்றுமே பண்ணலை. நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேம்மா, நான் மாறணும். ஆஹா. நாளைக்கு காலையில் சன்னு வர்றதுக்கு முன்னாடி உங்கள் டாக்டர் வந்து நிற்பேன். இதுவும் அகராதியிலே கிடையாதேடி. நீ காலேஜ் போகும்போதே 7:30 தான் எந்திரிப்ப. என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? அப்படியே உங்கள் அப்பா செயல் தான். நாளைக்கு காலையில் 4:30க்கு அலாரம் வச்சுருக்கேன். 4:25க்கே நான் எந்திரிச்சிருவேன். ஏன் ஆஃப் பண்ணிட்டு திரும்பி படுத்துங்கவா? பேசுங்கம்மா, பேசுங்க, நல்லா பேசுங்க. ஆனால் நான் பேச மாட்டேன், செயலை காட்டுறேன். நாளைக்கு என்னோட மாற்றத்தை பார்த்து நீங்கள் அசந்து உட்காந்துருவீங்க. என்னமோ சொல்லிட்டு போறா. நல்லபடியாக மாறினா சந்தோஷம்தான். தெரியுது, முகம் தெரியுது. யாரு முகம் தெரியுது தெரியுது? தெரியுது. ஏய் எந்திரிடி. குதிரையில் வரோம், ராஜகுமாரன் வந்துட்டான். குதிரையில் வரோம். அரசமா போச்சு. உங்களோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுது? அம்மா, பாத்திரம் கழுவிட்டு இருக்கீங்களா? பாண்டி ஆடிட்டு இருக்கேன். அம்மா, காலையில் எழுப்புனீங்க. பேசாம போயிரு. அம்மா, நான் எப்படியெல்லாம் சாதிக்கலான்ட்டு நைட்டு ஃபுல்லாக யோசிச்சுட்டு இருந்தேம்மா. அந்த டயட்டில் தூங்கிட்டேன். நீங்கள் வேணால் பாருங்கம்மா, நாளைக்கு காலையில். எங்க போச்சு? என்னம்மா தேடுறீங்க? பிஞ்ச விளக்கமாறு ஒன்று கடந்தது, அதான் தேடிட்டு இருக்கேன். அம்மா ஆக்ரோஷமாக ஆயிட்டாங்க. ரொம்ப பிஞ்சிரு போய் எஸ்கேப் ஆயிடலாம்.